அளவில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து பெரிய மாநிலம் கிடையாது. மற்ற மாநில ஒப்பிட்டு பார்க்கும்போது மக்கள் தொகையும் மற்ற மாநிலோட குறைவானதாக இருக்கு. அதே போன்று மத்திய அரசுடைய ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ரெண்டாவது, இது தேர்தலுக்காக இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரப்படுது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கேள்வியும் திமுக சார்பில் பேசக்கூடிய ராஜேஸ்வரி விட பேச்சு ரெண்டு எப்படின்னா, கீழே விழுந்தாலும் மீசையில் எங்களுக்கு மண் ஓட்டல என்ற ஒரு நிலைப்பாடியான கேள்விதான் உங்களுடைய கேள்வி, அவங்களுடைய பதிலும் அதுதான் இருக்குது. அதாவது ராஜேஸ்வரி அம்மையார் சொல்றாரு, பெண்கள் மேடையில் தன்னுடைய மிகப்பெரிய அந்த மாமன்ற உறுப்பினர்கள்லாம் மேடையில் ஏற்றி அவங்கள ஊக்கப்படுத்துது மிக பெரும் சாதனை இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சமூக நீதி காவலர் இல்லையான்னு ஒரே வாய்ப்புளித்ததாக வாங்கப்படுதுன்னு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மேடையில் பேசுகின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் இந்த ஆட்சியில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட திமுகவில் யாரெல்லாம் பெண்கள் மாமன்ற உறுப்பினர்களும் நகரமன்ற தலைவர்களும் மேயராக உள்ளார்களோ அந்த அறையில் பக்கத்தறையில் அவருடைய கணவரை வைத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதை எத்தனை இடத்துல நீங்க பாக்குறீங்க? இது சமூக நீதியா? இதுதான் ஊக்கப்படுத்தக்கூடிய பேச்சா? நான் 1000 உதாரணம் சொல்றேன். ஏன்னா நான் லோக்கல் பாடி ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு தெரியும். என்ன ஏன் மேடையில் பேசுகின்ற போது நான் ஒவ்வொரு நாளையும் தூக்கத்தை கழுத்து கொடுக்கின்ற அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உங்களுடைய மனைவி நகரமன்ற தலைவர், உங்களுக்கு அங்க என்ன சார் வேலை சொல்லுங்க? உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க? நீங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மக்களுக்கான திட்டப்பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றன. அந்த திட்டப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் டெண்டர், டிரான்ஸ்ஃபர், அப்பாயின்மெண்ட், பில்டிங் அப்ரூவ்டு அத்தனை துறையிலும் நான் சொல்றது நீங்க அவங்க ராஜேஸ்வரனுடைய பேச்சுக்கு எங்களுடைய ஆட்சியில் தான் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொய்யான மனசாட்சி இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அனைத்தும் அநியாயம், அட்டூழியம், அக்கிரமம் இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியதா மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறாரு. பெரிய மாநிலம் கிடையாது, மக்கள் தொகை அதிகம் கிடையாது, சப்போர்ட் கிடையாது, கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடுனா செங்கலூரன் கல்லூரி, பச்சைப்பன் கல்லூரி, செல்லம்மாள் கல்லூரி எல்லாம் திமுக உணர்வெல்லாம் வந்தது சொல்லுங்க. இவங்க சொல்லக்கூடிய அத்தனை பேருடைய தாத்தாக்களும் அவங்களுடைய அப்பாக்களும் பச்சைப்பன் தானே படிச்சீங்க, செங்கலூரன் கல்லூரி தானே படிச்சீங்க. ஏன் உங்களுக்கு இந்த எல்லாம் டிராமா சார்? முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க கலைஞர் போட்ட அரசாணை எண் 354 என்ன தெரியுமா? தமிழக அரசு மருத்துவர்கள் மொத்தம் 19,000 பேர் இருக்கிறாங்க. அந்த மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வும், கொரோனாவில் இருந்த 15 பேருக்கு இன்னும் அந்த டாக்டர் வேலந்தன் குடும்பத்துக்கு இன்னும் வேலை கொடுக்கல சார். சட்டமன்றத்தில் பேசின பிறகு கூட இன்னும் வேலை கொடுக்கல. அந்த குடும்பம் பசியால் வாடுகிறது. காஞ்சிபுரத்தில் வீடு ஏன் உங்களுக்கு ஏன் கொடுக்கல? அதிக பெண்கள் பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு. 43 விழுக்காடு பெண்கள் இந்தியாவில் பார்க்கும்போது 43 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் வேலை பார்க்கறாங்க. நீங்க சொல்ற பார்த்தா சுதந்திர பெண்கள் இன்னைக்கு குளித்துக் கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு விதவேலாக இருக்கக்கூடிய இந்தியாவில் முதல் மாநிலம் தமிழகம். கனிமொழியம் நினைச்சோம் எங்க ஆட்சியை வந்தோம்னா தேனாரோடும் பாலாரோடும் ஒரு சொட்டு கூட கள்ளச்சாரம் ஓடாது சொன்னது யார்? நாங்களா சொன்னோம், கனிமொழியம் சொன்னாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இந்த அடிப்படையாக அதை மாற்றக்கூடிய நிலை நாங்கள் மேற்கொண்டு வரோம். ஒரு விஷயம், ரூபாய் மகளிர் உரிமை தொகை சார் 4 ஆண்டுகள் 5 ஆண்டு நெருங்க போது ஆட்சி அமைச்சு நீங்க 2.5 வருஷம் கழிச்சுதான் அந்த 1000 ரூபாய் பணத்தை கொடுக்குறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். பார்ட் 1 கொடுத்தோம், பார்ட் 2 10,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அது ஒரு பீகார் நிலைமையில் பாத்தீங்கன்னா SIR என்ற நிலைப்பாடு வந்து நேரத்துல தான் அரசாங்கம் அந்த அரசியல் கட்சி அறிவிச்சது, ஆளுங்கட்சி அறிவிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல முழுக்க முழுக்க இன்னைக்குள்ள நிலைப்பாடு பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அது அந்த அரசியல் கட்சி கொடுத்தாங்க. அறிவிக்கப்பட்ட பிறகு கொடுக்குமா? கொடுப்பாங்களா? தேர்தல் அறிவிக்கப்படலாம் கொடுக்கல சார். நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இல்ல சார். இல்லன்றீங்க சார். எலெக்ஷன் வந்து முத நாள் வரையும் பேசுறீங்க. அறிவிக்கப்பட்ட பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க 10,000 கிடையாது சார். கிடையாது கிடையாது சார். கிடையாது சார். அதேதான் பண்ணது ஏத்துக்குவாங்களா? எங்க எலெக்ஷன் வந்துச்சா? நோட்டிபிகேஷன் வந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. 100 நாட்கள் கூட இல்ல. அப்ப அதை ஏங்க 100 நாள் கூட இல்ல என்ன சொல்றீங்க? எலெக்ஷனே எப்ப அனௌன்ஸ் பண்ண போறாங்க தெரியல. நீங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அறிவிக்கிறது இப்ப அறிவிக்கிறது வித்தியாசம் இருக்கு. இது ஒண்ணு புது திட்டம் இல்லையோ, திட்டத்தினுடைய விரிவாக்கம் தானே இது. கடந்த எங்களுடைய அதிமுக ஆட்சியில் கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி, 2007 அண்ணா திமுக ஆட்சி வந்தது. ஜெயலலிதா என்ன தெரியுமா? தமிழக மக்களே
உங்களுக்கு எல்லாம் ஒரு கசப்பான மருந்து தகவல் சொல்ல காரணம் இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி மொத்த கஜானை தொடர்ச்சி எதுவுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. என்னால நிர்வாகம் செய்ய முடியல. ஆகவே சிறு சிறு வரிகளை நான் உயர்த்துகிறேன் என்று பேருந்து அந்த கட்டணம் கூட உயர்த்துக்கணும் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கி எதுக்கு கடன் பண்ணீங்க? ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஆட்சி நடக்கிறது, ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஆட்சி நடக்கிறது. இந்த தமிழகத்தில் இந்த ஒரு ஊடகத்தினரோ ஒரு பத்திரிகையாளரோ உண்மையை சொன்னால் ஏன் கைது பண்றீங்க? ஏன் விவசாயம் தாங்க முடியல சொல்லுங்க? மத்திய அரசு போதிய நிதி கரெக்டா கொடுத்தா மற்ற அவங்களுக்கு ஃபேவரா நம்ம ஸ்டேட்ல கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நாங்க ஏன் கடன் வாங்க போறோம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடி இருந்தோம், பரப்பளவுல குறைவு, மக்கள் தொகையில குறைவு, மத்திய அரசு எதிர்ப்பு இருந்தும் கூட இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னோடியாக இருக்கு. இந்தியாவில் திமுகவை போன்று பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் இந்தியா முழுவதும் ஆள்றாங்களா இல்லையா? கர்நாடகத்தில் ஆள்றாங்க, கேரளா ஆள்றாங்க, மேற்கு வங்கத்தில் ஆள்றாங்க, பஞ்சாப்ல ஆள்றாங்க. அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசிடம் தொகுதியை வளர்ச்சியை பெற்று கேட்டு கலெக்டா செயல்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திமுக உட்பட திமுக அனைத்து எம்பிக்களும் இந்தியா இறையாண்மைக்கு எதிராக ஏதோ தமிழ்நாடு தனிநாடு மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்குறீங்க? உங்களுக்கு நோக்கம் என்ன? கேட்கலன்றீங்களா? அல்ல சார், நம்மளை யாரும் கேட்கறாங்க இல்லையா? அங்க போய் சண்டை தான் போறாங்க தவிர்த்து இவர்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்களே, ஏன் நீங்க மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரல? முழுக்க முழுக்க நாடகம் நிறைய. ஏனென்றால் இவர்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் திமுக நிலைப்பை பாருங்க, மைனாரிட்டி மக்கள் என்று சொல்வார்கள், பட்டியலின மக்கள் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லக்கூடிய திமுக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றால் பட்டியலின சமூகத்திற்கு துணை முதலமைச்சர் கொடுப்போம், நாங்கள் வெற்றி பெற்றால் சிறுபான்மை மக்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுப்போம் என்று நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல தயாரா? திட்டங்களை கொச்சைப்படுத்திய மத்திய அரசு தான் இன்னைக்கு பல மாநிலங்கள்ல வந்து அந்த திட்டங்களை கொண்டு வராங்க. திட்டங்கள் என்பது திட்டங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் தான் இருக்கு சார். இங்க சார் இந்தியாவிலேயே ஊழலுக்கென்று ஒரு கட்டமைக்க ஆட்சி இந்த திமுக ஆட்சி சார். இந்த ஆட்சியை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் கங்கணம் கட்டி அந்த பிசிகே கட்சி கூட இன்று மனதில் என்னென்றால் நிக்கட்டுமா போகட்டுமா என்ற மனநிலை உள்ளார்கள். காரணம் என்றால் அங்கு இருக்கிற புழுக்கம் அண்ணனுக்கு தெரியும், ஆனா வெளியில் சொல்ல மாட்டார். காரணம் என்னவென்றால் இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஒரு மாற்றம் இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை என்ன சார்? தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தாவேக்களை கூட்டி பாத்துக்கலாம். நீங்க இப்ப இல்ல, பல வருஷம் சொல்லி தான் இருக்கீங்க, அது நடக்கவே நம்ம பாத்துக்கலாம் நடக்குது அப்படிங்கிற திட்டங்களை பத்தி நீங்க பேசுங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில கொண்டு வந்திருக்காங்க. பொருளாதாரம் மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய நிதியை வச்சு நீங்க கொடுக்குறீங்க. நீங்க ஒன்னும் அறிவாளர்கள் கஜானாவை சுரண்டி ஒன்றும் கொடுக்கல. எந்த திட்டமா இருந்தாலும் அரசுடைய பணம் மக்களுடைய வரி பணத்தை நீங்க கொடுக்கிறோம். ஆனா நீங்க பெருமைப்படுத்துறீங்களா? மத்திய அரசு திட்டத்தை நீங்க வாங்கி கொண்டு மத்திய அரசு சிறுமைப்படுத்தக்கூடிய எண்ணத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு மாநிலத்தில் பொருளாதார உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது பெருமையா சொல்லக்கூடாதான்றீங்களா? பெருமையா சொல்லக்கூடாதா? நீங்க என்ன இருக்கீங்க? நீங்க பொருளாதாரத்தை மட்டுமே சொல்றீங்க. ஆனா திமுக ஆட்சி பாத்தீங்களா, இப்ப சொல்லுங்க லிப்ஸ்டிக் மாதிரி அவங்க அந்த ஆட்சி என்பது லிப்ஸ்டிக் தடவுற மாதிரி தான். உள்ளுக்குள்ள முழுக்க ஒரு குடும்பத்திற்கான நிலைப்பாடு வளர்ச்சியை கொண்டுதான் அவங்க பண்ணாரு. மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஊர் கட்டமை கூட அவங்க எதுவுமே பண்ணல சார். மக்கள் வந்து பாத்தீங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா தேனாறு ஓடுது, பாலாறு ஓடு விற்கிற விலைவாசி யார் சார் காரணம்? இன்னைக்கு நீங்க எதெல்லாம் விளையாட்டுல எல்லா பொருளும் விளையாட்டியாச்சு. இனி விளையாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப மக்கள்கிட்ட வாக்குகளை செய்யணும். உளவுத்துறை கொடுத்துக்க ரிப்போர்ட் உங்களுக்கு சைபர் தான் கொடுக்குது. எதுக்கு பார்ட் 2ல நீங்க கொடுக்கிறீங்க? எதுக்கு இளைஞர்களுக்கு திட்டங்கள் கொடுக்கணும்? 33 சட்டமன்ற தொகுதியில் ஃபெயிலியர் என்ற நிலைப்பாடு கொங்கு மண்டலத்தில் தென் மண்டலத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த இளைஞர்களை கவர் செய்தோம் என்றால் நாம ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டுல ஒரு 30 தொகுதியில் ஜெயிக்கலாமே. ஏனென்றால் 2022 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக நின்றது 3% ஓட்டு தான் அவர் வாங்கினாரு. அந்த 3% ஓட்டு யாருக்கு ஓட்டுனா ஏடிஎம்கே ஓட்டு. அந்த ஓட்டு திமுக ஜெயிச்சது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவும் திமுக கூட்டணிக்கும் புறக்கணிக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளது. இதை ஈடுகட்டத்தான் இந்த திமுக மிகப்பெரிய மாறுடத்தில் பொய்யான முகத்தில் மக்களை ஏமாற்றுகின்றனர். மத்திய அரசு பாஜக பல மாநிலங்களில் இலவச திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கு, தேவை இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியாவில் வந்து எந்த மாநில அரசுக்கும் அல்லது மத்திய அரசுக்கும் இலவசம் என்பது இன்னைக்கு என்ன நிலைப்பாடுன்னா, இதை கொடுத்தாதான் ஓட்டு வாங்க முடியுன்ற நிலைப்பாடு இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரு நிலைப்பாடு இருக்க காரணம், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாலும் நமக்கு ஆட்சியில் வந்தால் போதும்னு வந்து அறிக்கையில் கொண்டு வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும்போது
கடன் சுமை ஓவராகுது. அப்ப இந்த தேர்தல் வாக்குறுதி தப்பா மக்களுக்கான தேர்தல் இலவச இலவச தேர்தல் திட்டங்கள் அப்படிங்கிறது அது என்ன திட்டங்களும் பார்க்கணும் இல்லையா? இல்ல, எங்க மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது இல்ல அவங்க சார். பேருந்து செலவு குறைக்கிறது, அதுக்கு இல்ல அதிக சார். பெண்கள் வேலைக்கு போறது எந்த ஊக்குவிக்குது. திட்டமாக இருந்தாலும் இலவசத்தை விட அவர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கினால் அவங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லாம இந்த குடும்பம் வேலை வாய்ப்பு முன்னேறும். 43 விழுக்காடு தமிழ்நாட்டோட பெண்கள் இந்தியாவோட பார்க்கும்போது அதிகமா பணிபுரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சி மகளிர் உரிமை தொகை அவாத 1000 ரூபாய் ஊக்கப்படுத்துது அப்படின்றாங்க. விடியல் பயணம் அப்படிங்கிறது அவங்க போக்குவரத்து செலவை மிச்சப்படுத்துது அப்படின்றாங்க. இன்னும் அவங்க அதிகப்படுத்துறாங்க. இலவச திட்டங்கள் அப்படிங்கும்போது இந்த என்ன திட்டங்களை பார்க்கணும்ல? உங்களுடைய கடன் சுமைக்கு விடை என்ன? கடன் சுமை ஏறுகின்றது, விடை என்ன? நீங்க இந்த ஆட்சி வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா பொருளாதார கமிட்டியை போட்டாங்க. சென்னை மாநகராட்சிக்கு மழைநீர் கால்வாய் எல்லாம் இது சரி பண்ணி அதுக்கு திருப்பூர் கமிட்டியை போட்டாங்க. ஏன் திருப்பூர் கமிட்டி இன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பொருளாதார கமிட்டி பண்ண இதுவரை என்னைக்கு மீட்டிங் போட்டுக்கீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? 4-5 வருஷம் முடிஞ்சு போச்சு. மொத்தமா தமிழ்நாட்டோட நிதிகளை கம்ப்ளீட்டா மொட்டை அடிச்சு போயாச்சு. இனி ஓட்டு வாங்கணும், இதுக்கு மக்களை ஏமாற்றணும். அந்த மக்களை பாஜக மாநிலங்கள்ல அறிவிப்பு எல்லாமே ஓட்டுக்காக தான். அப்படி கிடையாதுங்க. அப்படி நீங்க சொல்லு பாத்தீங்களா? அதாவது சொல்றீங்க நீங்க அறிவாலயத்துல வந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. இல்ல நீங்க தான் சொல்றீங்க. இல்ல இங்க பட்டக்குன்னு அறிவாலயத்துல கொடுத்து அப்படியே நம்முடைய தமிழ்நாட்டுல திமுக அரசு கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே ஓட்டுக்காகன்றீங்க. அப்ப எல்லா மாநிலங்களும் அரசு கொண்டு வர ஓட்டுக்காக தான் இருக்கலாமா? தேர்தல் ஓட்டுக்காக என்ன நடைமுறைப்படுத்துறீங்க? நீங்க என்ன நடைமுறைப்படுத்துறீங்க? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காட்டோடு போயாச்சு என்ற நிலைப்பாடுதான் திமுக பொய்யான மோடி இப்படிதான் பேசுறாரு. நேற்றோடு போய் அடிச்சுக்கிறாரு மோடி. மோடி மாதிரி பேசுறாரு.